நமஸ்தே. பெரியவா சரணம். ராமநாமா மகிமையே பக்தர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பெரியவா எடுத்து சொன்ன ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கோம். பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு சமயம் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடந்துட்டுருக்கு. ஒரு விசேஷ நாள், அதனால் நிறைய பக்தர்களுடைய கூட்டம் எல்லாரும் உட்காந்து இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையை மனசார ரசிச்சுட்டு இருக்கா. பெரியவா பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பார்த்தவாளுக்கும் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டவாளுக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஏகாகிர சித்தம்னு சொல்லுவாள் பெரியவாளுக்கு. அந்த அட்டென்ஷன், அன்டிவைடட் அட்டென்ஷன் சொல்லுவாளே, அப்படி சுவாமி கிட்ட நம்ம எப்படி பக்தியோட பூஜை பண்ணணும், எப்படி ஒரு சமர்ப்பணம் பாவம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவாளுடைய பூஜையை பார்த்து கத்துண்டவா தெரிஞ்சின்றவான்னு இவ்வளோ பேர் இருக்கா. அப்படிப்பட்டதாக ஒரு முழு சமர்ப்பணத்தோட அங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. அப்போது பெரியவாளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள்லாம் இருக்காளே, தரிசனத்துக்கு வரவாள்லாம், அவளுக்கும் தெரியும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கே ரொம்ப மைல்டாக ஒரு சங்கர கோஷம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும். அதே மாதிரி இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு பக்கத்திலேயே உட்காந்து ருத்ரச்சமக்கம் பாராயணம் பண்ணக்கூடியவா சில பேர் அந்த பாராயணங்கள் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு அமைதியோட ஒரு சாநித்தியத்தோட அங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பக்தர் திடுதிடுன்னு உள்ள நுழையிறார். கூட்டம் உட்காண்டிருக்கு, ஜனங்கள்லாம் உட்காண்டிருக்கா, எல்லாம் அமைதியாக இருக்கிற இடத்துக்கு நடுவில் இவர் திபுன்னு உள்ளே நுழைஞ்சு எல்லாரையும் தள்ளிண்டு முண்டி அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் போகணும்னு ஒரு பரபரப்போடு உள்ளே நுழையிறார். வந்துட்டு எல்லாரையும் தள்ளிக்கோங்கோ, எனக்கு பெரியவாளை பார்க்கணும், எனக்கு பெரியவாட்ட போகணும், தள்ளிங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டத்துக்கு நடுவில் வழி பண்ணுறார். ஒரு அளவுக்கு பாதி தூரம் வரைக்கும் அவர் இது பண்ணிட்டு வந்துட்டார். ஜனங்க எல்லாம் பெரியவாளுக்கு நம்மளால் ஒரு தொந்தரவு வரக்கூடாதே, பூஜைக்கு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடாதேன்னு எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு விடுறா. உடனே ஒரு பாதி வரைக்கும். இன்னொரு பாதிக்கு இவர் வந்த உடனே ஜனங்கள்லாம் கொஞ்சம் உட்காருங்கோ, சத்தம் போடாதீங்கோ, பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் உட்காருங்கோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவர் கேட்க மாட்டேங்கிறார். முண்டி அடிச்சுன்னு இப்படியா முன்னாடி போயிடணும்னு சொல்லிட்டு இவர் போகிறார். அதுக்குள்ளே பெரியவா பக்கத்துலேயே அங்கே இருந்துட்டு இருக்கிற அணுக்க தொண்டர்கள் இருக்காளே, கைங்கரியம் பண்ணுறவா, அவளில் சில பேர் இதை பார்த்துவிட்டு என்ன இது கூட்டத்துக்கு நடுவில் சலசலப்பாக இருக்கேன்னு சொல்லி அவர் கிடுகிடுன்னு ஒருத்தர் வந்துடுறார். வந்து இந்த பக்தர் யாரோ இவரை பிடிச்சி என்ன வேணும், என்ன சமாச்சாரம், ஏன் இப்படி வரையல் நடுவில் அப்படின்னு கேட்குறார். இல்லை எனக்கு அவசரமாக பெரியவாளை பார்க்கணும், முக்கியமாக ஒரு விஷயம் அவர்கிட்ட பேசணும் எனக்கு அப்படிங்கிறார். எதுவாக இருந்தாலும் இப்போ பூஜைக்கு நடுவில் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் உட்காருங்கோ, அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு பெரியவா தரிசனம் கொடுப்பாளோன்னு அப்போ வந்து நீங்கள் பெரியவாளை பார்த்து பேசலாம், அது வரைக்கும் பொறுமையாக உட்காருங்கோ அப்படின்ட்டார். இந்த பக்தருக்கு கையும் காலம் ஓடலை, ஒரே பரபரப்பு, எப்படியா பேசியானும் உடனே பார்த்தாகணும்னு நினைப்பு. ஆனால் வேறு வழி இல்லை, இப்போது எல்லாம் தீர்மானமாக சொல்லிவிட்டா. சரின்னு இந்த பாதி ஏற்கனவே கடந்து வந்துட்டாரோ இல்லையா, அந்த பாதி பக்கம் ஒரு சைடில் போய் உட்காந்துட்டார். பூஜை மெதுவாக முடியறது. பூஜை முடிஞ்சாவட்டும் பெரியவா தரிசனத்துக்கு ஒரு இடத்துல வந்து உட்காடுறா. அந்த இடத்துல வந்து உட்காந்தாக்கா இவர் என்னமோ தான் முதல்ல போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே எழுந்துக்கிறார். ஆனால் ஏற்கனவே அங்கே க்யூ ஃபார்ம் ஆகிடுது. மறுபடி இவர் ஒன்ஸ் அகெயின் அந்த எண்ட் ஆஃப் த க்யூ அப்படிங்கிற கண்டிஷனில் இவர் நிற்கிறார். இவருக்கு தான் இருப்பு கொள்ளலையே முதல்லையே, அதனால் இப்போ மறுபடியும் அதே ஒரு எஃபர்ட்டை ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் முண்டி அடித்து நடுவில் போயிடணும் அப்படின்னு. சில பேருக்கு இவர் பார்த்தா பாவமாக இருக்குது, ஏதோ ஒரு அவசரமாக பார்க்கணுங்கிறாரு, ஏதோ எமர்ஜென்சியோ நம்ம பாவம் விட்டுவிடலாம், போட்டும் அப்படின்னு சில பேர் விடுறா. இன்னும் சில பேர் அது எப்படி நடுவில் விடுறது, நாங்கள் பெரியவாட்டை தீர்த்தம் வாங்கிக்க வேண்டாமா, கொஞ்சம் இருங்கோ, வெயிட் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. வழக்கம் போல் முதல்ல ஆன மாதிரியே கொஞ்சம் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சலனம், கூட்டத்துக்கு நடுவில் எல்லாரும் ஒரு ரகளை மாதிரி மெதுவாக அப்படி ஒரு சப்தம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறது. பெரியவா பார்த்துட்டு இருக்கா. அப்படி சிஷ்யரை கூப்பிட்டு ஒரு சொடக்கு போட்டு அப்படிங்கிறா, என்ன அப்படின்னு பார்க்க சொல்கிறா. சிஷ்யர் பார்த்துக்கிட்டார். ஏற்கனவே பார்த்தவர் தானே, அவருக்கு நன்னா தெரியும் இந்த ஆசாமி அப்படின்ட்டு. அவர் போய் எப்படியாவது இவரை திரும்பி ஒழுங்காக லைனில் நிற்க வைக்கணும்னு இந்த சிஷ்யர் வெளில வந்த உடனே அந்த மனுஷியர், அந்த பக்தர் இருக்காரு, அவர் திடுப்புன்னு இப்படி ஓடி வந்து பெரியவா முன்னாடி நின்றுட்டார். ஏன்னா பெரியவா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கிடச்சதோ இல்லையா, சட்டுன்னு நான் பெரியவா முன்னாடி பார்க்க போகிறேன்னு ஓடி வந்து நின்றுட்டார். வந்து பெரியவாளை பார்த்து, பெரியவா எனக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நேராக அப்படி பெரியவா கையை காட்டுறா. நிறுத்து அப்படின்னு கையை மட்டும் காட்டுறா. உடனே ஏதோ ஒரு ஆர்டருக்கு எப்படி கட்டுப்பட்டார் தெரியல, இத்தனை நேரம் என்னமோ எல்லார்ட்டையும் இப்படி பேசிகிட்டு இருந்தவர் சட்டுன்னு ஒரு ஆர்டருக்கு கட்டுப்பட்டவராக அப்படியே நிற்கிறார். பெரியவா சொல்கிறாலாம், சத்த நேரம் அங்கே போய் அமைதியாக அப்படி உட்காண்டுரு, வெறுன்னு ஏதாவது முணுமுணுத்துன்னு இருக்காமிக்கு ராமநாமாவை சொல்லிட்டு சத்த நேரம் உட்காரு, நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டா பெரியவா. இவருக்கு எப்படியோ வந்து பெரியவா கிட்ட தம் விஷயத்தை சொல்லிடணும்னு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பெரியவா இப்படி சொல்லிட்டாலே நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்கா,
அப்போ நிச்சயம் நம்ம வெயிட் பண்ணத்தான் வேணும்னு ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு பயபக்தின்னு சொல்லுவாள், அதுவும் இருக்குது. சரின்னு போய் உட்காந்துட்டார். உட்காந்து எதிர்க்கேந்து பார்த்துட்டே இருக்கார். பெரியவா எப்போ கூப்பிடுவான்னு பார்த்துட்டு சும்மா இருக்காத ராமநாமா சொல்லுன்னு இருக்காள் பெரியவா. அப்படி ராம ராம ராமன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாட்டாளான்னு பார்த்துட்டு இருக்கார் இந்த பக்தர். பெரியவா எல்லாரும் தரிசனத்துக்கு இப்படியே போயின்னு இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே பெரியவா அப்படி சொடகு போடுறா அவருக்கு. எதுக்குன்னா, இவர் ஒரிஜினலாக லைனில் நின்று இருந்தால் எப்போ வந்திருப்பாரோ, எந்த ஸ்பாட்டில் வந்திருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த இடம் வருது. அது வரைக்கும் இவரை உட்கார வச்சாச்சு. கரெக்டாக டிசிப்ளினோட ஒழுக்கத்தோடு அந்த லைனில் வந்திருந்தால் எங்கே வந்திருப்பாரோ அந்த ஸ்பாட் வந்தோடனே பெரியவா கூப்பிட்றா. இவர் கூப்பிட்டுட்டார். பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கா, அதுக்கப்புறம் வந்தவாடலாம். பெரியவா கூப்பிட்டு விட்டா. இவர் எழுந்து வந்துட்டார். என்ன அப்படின்னு கை காட்டுறா பெரியவா. பெரியவா, எனக்கு உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டம் பெரியவா வாழ்க்கையில். என்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஆற்றுலையும் ஒரே பிரச்சனை, ஒன்று விட்டால் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது. சரி, நான் ஆஃபீஸ்க்கு போனாக்கா ஆஃபீஸில் என் தொந்தரவு ரொம்ப தாங்க முடியல. எனக்கு மேலே அதிகாரியெல்லாம் என் உசிரை எடுக்கிறா. என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இது போகிறதுக்கு ஒரு பக்கம் பண சுமை. என் கையில் வரதெல்லாம் காணாமல் போய்டுறது. முதல் நாளே இந்த பணம்லாம் செலவாயிடுறது. அதனால் அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் வெளியில் கடனாக போயிடுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா. ஒரு வழியே இல்லாமல் இருக்கேன், திண்டாடின்னு இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட கேட்டுவிட்டு பொட்டுன்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டார். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இருந்த எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இதுக்கு மேலே வார்த்தை இல்லை அவருக்கு. எல்லா ப்ராப்ளத்தையும் பெரியவாகிட்ட ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இது இத்தனையும் மற்றவாள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவர் சொன்னதில் யாருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் ஆற்றுல ஒரு ப்ராப்ளம் போனால் இன்னொரு ப்ராப்ளம் இருக்க தான் போகிறது. எல்லாருக்கும் ஆஃபீஸில் முதலாளி கொஞ்சம் முன்ன தான் இருக்க போகிறான். கடன் வாங்காதவா யார் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது. இந்த பக்தருக்கு எல்லாம் மனசில் இவரால் அதை தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுத்து. அப்படி மொத்தமாக கொண்ட கொட்டிடணும் எங்கேயாதுன்னு சொல்லி பெரியவாளை பிடிச்சின்னு வந்துவிட்டார். ஆனால் இவர் எப்படி இருக்கார், கொஞ்சம் வெகுளியான பக்தராக இருக்கார். ஏன்னா எல்லோரும் இருக்கா, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், பெரியவா சந்நிதியில் பேசுகிறோங்கிற ஒரு நினைப்பு சட்டுன்னு இல்லாமக்கி வெகுளியாக போட்டு இப்படியே சொல்லிவிடுறாரு பெரியவாட்ட. நீங்கள் தான் எனக்கு வழி கொடுக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறார். பெரியவா சொல்கிறாலாம், நீ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ இத்தனை நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதையே தினம் உங்கள் ஆற்றுல உட்காந்து 1/2 மணி நேரம் அதையே பண்ணின்று, எல்லாம் தானாக சரியாக போயிடும், கவலைப்படாத, பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்ட்டாலும். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம இவ்வளோ விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் பெரியவா கிட்ட, இவ்வளோ ப்ராப்ளம் நமக்கு தலைக்கு மேலே போயின்னு இருக்கு. பெரியவா என்னமோ ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இத்தனை நேரம் என்ன பண்ணியிருந்தியோ அப்படிங்கிறாளே அப்படின்னு இப்படி யோசிச்சு சுதாரிச்சுட்டு, பெரியவா இத்தனை நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வெறும் நீங்கள் அங்கே உட்காந்து ராமநாமா சொல்ல சொன்னேன், அது மட்டும்தானே பெரியவா பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறார். அதே தான் சொல்கிறேன், இந்த ராமநாமாவையே தினம் உங்கள் ஆற்றுல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக டைம் வச்சுட்டு சொல்லு, எல்லா ப்ராப்ளமும் தானாக சரியாக போயிடும், கவலைப்படாத அப்படிங்கிறா. இவரால் பொறுக்க முடியல. என்ன பெரியவா, ராமநாமா மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாக்கா இந்த ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டுவிட்டார். சுற்றி இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னும் பெரியவா முன்னாடி இப்படி போய் பேசுவார் இவர் அப்படின்னு மற்றவாளுக்கெல்லாம் ஒரு நினைப்பு. அதனாலேயே இன்னும் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது இந்த கேஸில். இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருத்தர் இந்த விளையாட்டை பண்ணிவிட்டு லீலையை பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்காகத்தானே காத்துன்னு இருக்கார் நம்ம பெரியவா. அதனால் இந்த கேள்வி கேட்கணும்னு வெயிட் பண்ணி அவரை கேட்க வச்சாச்சு. இப்போ ஆன்சர் கொடுக்க போகிறா. எல்லாருடைய அட்டென்ஷனும் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா பெரியவா கிட்ட போய் இப்படி கேட்டுவிட்டாரே இந்த மனுஷன் அப்படின்னு. இப்போ பெரியவா சொல்கிறா, ஆமாம், இந்த ராமநாமாவை சொல்லிகிட்டு இருந்தேனாலே எல்லா ப்ராப்ளமும் உனக்கு சரியாக போயிடும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? சொல்லுங்க பெரியவா, எப்படி சரியாக போகும் அப்படிங்கிற. இந்த ராமநாமா எங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமோ அங்கே கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து நின்றுப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியோ நீ அப்படிங்கிறா. கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா. பெரியவாலாம் ஏதோ சொல்லுவா, எங்கள் ஆற்றுல பெரியவாலாம் சொல்லுவா அப்படின்னு யோசிக்கிறார். யார் வந்து நிற்பா சொல்லு அப்படிங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி அவரை டீல் பண்ணுறா பெரியவா. அவர் சொல்கிறார் யோசிச்சுட்டு, ஹனுமான் தானே பெரியவா, ஹனுமான் தானே, எங்கெல்லாம் ராமநாமா சொல்கிறாரோ அங்கே வந்து ஹனுமான் நின்றுப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆற்று பெரியவாலாம் சொல்லுவா அப்படி. அவரே தான். இந்த ஹனுமான் யார் தெரியுமோ? அதான் பெரியவா, ஹனுமான் தான் ராமனுடைய தாசனாக இருந்தவர், ராம பக்தன். ஹனுமார் கோயிலெலாம் நான் போயிருக்கேனே அப்படிங்கிற. சரிப்பா, ஹனுமார் யாருடைய அவதாரம் அப்படிங்கிறா. தெரியல பெரியவா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற. ஹனுமான் இருக்காரே, அவர் சாக்ஷாத் சிவனுடைய அவதாரம்னு சொல்கிறா. அப்போது இந்த ஹனுமான் வந்து நீ ராமநாமா சொல்ல ஆரம்பித்த உடனேயே உங்கள் ஆற்றுல வந்து நின்று அதை கவனிக்கிறதுக்கு கூட வந்து இருந்துடுறார்.
இப்போ ஹனுமான் பிரத்யட்சமாக அங்கே வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிவன் உங்கள் ஆத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டார் அப்படின்னு அர்த்தம். சிவன் எங்கே இருக்காரோ அங்கே சாக்ஷாத் அம்பிகை கூடவே எப்போ இருந்துருக்கா. சாம்ப பரமேஸ்வரன் இல்லையா அவரை சொல்கிறோம். இந்த சிவன்கிட்டேருந்து பிரிக்க முடியாதவளாகன்னா அவ இருக்கா. இப்போ சிவன் இருக்கிற இடத்துல அம்பாளும் கூட சேர்ந்தே இருக்கா அப்படிங்கிறதாகிறது. சிவனும் அம்பாளும் எங்கே சேர்ந்து இருக்காளோ அந்த இடத்துல அவளுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளையாரும் முருகனும் சேர்ந்து சிவனுடைய குடும்பம் முழுக்க உங்கள் ஆற்றுல அப்படியே நித்தியவாசமாக நீ என்ன தினம் ராமநாம ஜெபம் பண்ண போறியானோ உங்கள் ஆற்றுலையே கூட இருந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ இவா சிவ குடும்பம் இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்னு கேட்டாக்கா மங்களம். ஏன்னா சிவங்கிற ஒரு நாமாவே என்ன சொல்கிறது? சுபம், கல்யாணம், மங்களம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மங்களம் எப்பொழுதும் உங்கள் ஆற்றுல நிறைஞ்சு இருக்கக்கூடியதாக ஆரம்பிக்க போகிறது. மங்களம் நிறைஞ்சு இருக்கணும்னு சொன்னாக்கா எங்கே மங்களம் இருக்கோ, எங்கே மங்களம் இன்னும் வளரணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமிங்கிறவோ அங்கே இருந்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தமாகுது. அப்போ சிவ குடும்பம் வந்தாச்சு, மங்களம் இங்கே இன்னும் பெருகின்றே இருக்க போகிறதுங்கிறதுனால மகாலட்சுமி அங்கே வந்தாச்சு. லக்ஷ்மி அங்கே வந்தாச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கூட யார் இருக்கா? லக்ஷ்மியினுடைய வாசஸ்தானமாக யார் இருக்காருன்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அவருடைய மார்பில் தானே இருந்துட்டு இருக்கா. அப்போ லக்ஷ்மி வந்த உடனே மகாவிஷ்ணுவும் அங்கே வந்தாச்சு. அப்போ சிவ குடும்பமும் விஷ்ணு குடும்பமும் ரெண்டும் சேர்ந்து உங்கள் ஆற்றுல நித்தியவாசமாக இருக்க போகிறான்னு சொன்னாக்கா உனக்கு அதுக்கு மேலே என்ன ப்ராப்ளம் வரும், என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்? உனக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையாகட்டும், ஆற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாம் காணாமல் போயிடும். இவாளுடைய அனுகிரகத்தினால பரிபூர்ணமாக எல்லா பிரச்சனைகளும் விலகி சந்தோஷமாக க்ஷேமமாக நீங்கள் எல்லோரும் இருப்பேன், கவலைப்படாத அப்படிங்கிறா பெரியவா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, வெறும் ராமநாமா சொன்னாக்கா இவ்வளோ புண்ணியமா, இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு இந்த பக்தர் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறார். அவர் மட்டுமா பார்க்குறார், சுற்றி நிற்கிறவா எல்லாரையும் இதுக்காகவே ஒரு கவனத்தை அவளுக்கு வரவழைச்சு பெரியவா ராமநாமத்தினுடைய மகிமையே இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கா. இதோடு இருக்கா ராமநாமத்தினுடைய விசேஷம் இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.